விஜய் வந்து ஒரு ஃப்ரிட்ஜில் வச்சு வளர்த்த புள்ள. தெரியும் உனக்கு தெரியும், வந்தவங்களே தெரியும். அதை சொல்லுங்க ஃபர்ஸ்ட். நீ வந்திருக்க அரசியல் தான் வந்திருக்க, என்ன உனி என்ன பண்ணிட்ட? சுத்தி துதிப்பாடுற கூட்டத்தை வச்சு கூடாது, நான் சொல்றதான் நீ கேட்கணும் அப்படின்ற அந்த மாதிரி மனப்பக்குவத்தும் வரக்கூடாது. ஒரு தமிழகத்துல மிக சிறந்த ஒரு மாற்று சக்தியா விஜயால வர முடியும். இனிய தமிழ் வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் தம்பி சுரேஷ். வணக்கம் ஐயா. இன்றைய சூழல்ல பற்றி எறியக்கூடிய அஜித் குமாருடைய மரணம், 8 வயது சிறுமி மீதான பாலியல் வன்கொடுமை, இது குறித்தெல்லாம் எந்தவித அறிக்கையும் வெளியிடாமல் அமைதியாக இருக்கக்கூடிய விஜயினுடைய அரசியலை எப்படி பார்க்கிறீர்கள்? அவர் அரசியல் களத்தை தேர்ந்தெடுத்திருப்பது சரிதான் நினைக்கிறீங்களா நீங்க? அதற்கான அந்த அரசியல்வாதிக்கான குணங்கள் எதுவுமே இல்லாம அவர் மட்டும் அமைதியா கடந்து போகக்கூடிய ஒரு மனிதனாக தானே இருக்கிறாரு. என்னன்னா, அதாவது ஒரு குழந்தை எப்படி வளர்ப்ப அப்படின்னு கேட்டா, நம்ம தோல்ல தூக்கியும் அங்க தூக்கியும் அப்படியே வளர்க்குறோங்க சார். ஆனா விஜய் பொறுத்த அளவு ஃப்ரிட்ஜில் வச்சு வளர்த்த புள்ள அது. நீங்க அவர் தந்தை சந்திரசேகரோட நெருங்கிய நண்பர் இல்லையா? அவங்க அப்பா சந்திரசேகர் ரொம்ப நெருங்கிய நண்பர். விஜய் வந்து ஒரு ஃப்ரிட்ஜில் வச்சு வளர்த்த புள்ள. எப்படின்னு கேட்டா, அவ்வளவு பாசம் அவங்க அப்பா அவ்வளவு பாசத்தோட வளர்த்தவர். அதாவது ஃப்ரிட்ஜ்னா என்ன அர்த்தம்னா, பத்திரமா பாதுகாக்கப்பட்டு அவர் விஜய் வந்து நம்ம சங்கடமா சொல்ல அவ்வளவு பாதுகாப்பு நடக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி அப்படியே பார்த்து வளர்த்த புள்ள. அப்படிங்கிற புள்ள வந்து அரசியலுக்கு வரன்னு சொன்னது உண்மையிலே வரவேற்கத்தக்கது. உடனே நம்ம வந்து உனக்கு என்ன தெரியும் வந்தவங்களே தெரியும். அதை சொல்லுங்க ஃபர்ஸ்ட். நீ வந்திருக்க அரசியலுக்கு தான் வந்திருக்க, என்ன உனி என்ன பண்ணிட்ட? நீ அவரை மட்டும் எப்படி குறை சொல்லுவ? அதெல்லாம் கிடையாது. வந்திருக்காரு, ஓகே. யாருக்கு இல்லாத செல்வாக்கு அவர்கிட்ட ஒண்ணு கடவுளால் கொடுக்கப்பட்டது. யாருக்கு இல்லாத செல்வாக்கு ஒண்ணு இருக்கு. இப்போ இந்த இடத்துல தமிழக முதல்வர் ஸ்டாலின் இங்க வந்துட்டாருன்னு சொன்னா, இங்க வந்துட்டாருன்னு சொன்னா, இந்த கிரவுண்ட்ல இருக்கணும் போய் பார்ப்பாங்க, எல்லாம் நிப்பாங்க. அவருதான் வந்தவங்களுக்கு யாருக்காவது சொல்லணும், முதல்ல வந்துட்டாரான்னு சொல்லி சொல்லணும். வந்தவங்க 10 பேர் நிப்பாங்க, போவாங்க, வருவாங்க, பேசுவாங்க, நம்ம கோரிக்கை மனு கொடுக்க வரலாம் இல்லையா? இதே இடத்துல தமிழக மந்திரிகள் யாருன்னா வந்தாங்கன்னு சொன்னா, யார் போய் நிப்பாங்கன்னு யாருக்கும் தெரியாது, ஒண்ணும் தெரியாது. அவர் முதல்வருடைய மகன் உதயநிதி வந்து என்னாருன்னா, அவங்க கட்சியாருங்க 10 பேர் 100 பேர் திடீர்னு என்ன சொல்றேன். ஆனா விஜய் ஒரு பஸ்ல போக சொல்லுங்க, பஸ்ல ஒரு போட்டோ சும்மா பஸ்ல ஏறி போக சொல்லுங்க. அந்த பஸ் போதான்னு பாருங்க. பஸ் போகாது. ஏன் போகாது? பஸ் நிறைஞ்சிரு மட்டும் பஸ் அந்த இடத்துல நகராது. யாரு வந்து அப்படின்னா விஜய் வந்துட்டாருங்க, நீங்க வரீங்களா கேட்கத்தால பஸ் நகராது. இது கடவுளால் கொடுக்கப்பட்ட வரம். அப்படியாப்பட்ட ஒரு நபரு அரசியலுக்கு வந்திருக்காரு, நம்ம வாழ்த்தணும். நம்ம யாரையும் தூற்றக்கூடாது, வாழ்த்தணும். சில நெளிவு சுழி வந்து காலப்போக்குல அவரை சரி சேர்த்து வரணும். எதுவா இருந்தாலும் ஒண்ணுதான். வள்ளுவனே சொல்லியிருக்கான், இடித்து பழித்து கூறுவார் அற்ற மன்னன் கெட்டுப்பார் என்று தானே கெட்டழிவான். இது யாருக்கு பொருந்தோ யாருக்கு பொருத்தலையோ, நம்ம கேப்டன் விஜயகாந்துக்கு பொருந்தும். இடித்து பழித்து கூறுவார் அற்ற மன்னன் கெட்டுப்பார் என்று தானே கெட்டழிவான். சுத்தி துதிப்பாடுற கூட்டத்தை வச்சு கூடாது, நான் சொல்றதான் நீ கேட்கணும் அப்படின்ற அந்த மாதிரி மனப்பக்குவத்தும் வரக்கூடாது. ஒரு சமூக சிந்தனையால இந்த மண்ணைய மக்கள் நேசிக்கிறவன அடையாளம் தெரியாம அவனை மூல கிடப்பான். இந்த மக்களை பத்தி சிந்திக்கிறவன் அவனை கூட்டு பக்கத்துல வச்சு ஆலோசனை பண்ணா கண்டிப்பா இந்த தமிழகத்துல மிக சிறந்த ஒரு மாற்று சக்தியா விஜயால வர முடியும். அந்த பயம் எல்லாருக்கும் இருக்குவதா இன்னைக்கு அவரை பத்தி விமர்சனம் பண்றாங்க. ஆனா விஜய் வந்து பெரிய சித்தாந்த கோட்பாட்டுவாதி, அவருக்கு அது தெரியும் இது தெரியும் அப்படின்றதா சார். அதான் சொன்ன சார், அவர் வந்து ஒரு தோல்லையே தூக்கிப்பட்டு வளர்ந்த புள்ள. இப்போ சினிமாவுக்கு போற சொன்னா அவர் காலையில ஒரு 7 மணி 8 மணிக்கு போனாருன்னா நைட்டு வரதுக்கு 9, 10, 6 வரைக்கும் அவர் சினிமா இருந்தவர் தான். இப்ப வந்திருக்காருன்னு சொல்லும் போது அவர் விமர்சனம் பண்றதை விட அவருக்கு சில ஆலோசனை சொல்லலாம். இங்க இருக்கிற அரசியல் குப்பைகளை கொஞ்சம் பெருக்கணும்னு சொன்னா அதுக்கு ஒரு சரியான ஒரு ஆள் தேவைன்னு சொல்றப்போ நாமெல்லாம் கூட சேர்ந்து அவரை ஏத்தனா சரியா இருக்கும். நம்மளாம் கூட நிக்கலாம்.